Hi friends, வெல்கம் டு சரண்யா ஜெயக்குமார் தமிழ் vlogs. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா பழனிக்காக காது குத்துறதுக்காக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் என் குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா வீடியோலேயுமே ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கிடைச்சதே தவிர ப்ராப்பரான ஒரு கம்ப்ளீட் வீடியோ எதுலேயுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக குழந்தை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது. சில விஷயங்களை அவங்க முன்கூட்டியே அதுக்காக பிளான் பண்ணிக்கணும், தேவையானதை எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இது முக்கியமாக தாய்மார்களுக்கு எந்த டென்ஷன், கடைசி நேர டென்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சரி வாங்க ஒவ்வொன்றா சொல்லிடுறேன், கடகடன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து பயணம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். காரா, பஸ்ஸா, ட்ரெயினா, எதாக இருந்தாலும் சரி நம்ம போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோம், ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்கினோம்னாலே ஆட்டோ எல்லாமே கிடைக்குது. நாங்கள் கார் மூலிமா சென்றிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா காசு கொடுத்து பார்க் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதே சமயத்தில் பொது இடங்களில் இடம் இருக்கிற பக்கம் நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஒன்று சொல்லிக்கிறேன், எப்போவுமே பழனி கூட்டமாக தான் இருக்கும். ரொம்ப எந்த விசேஷங்களும் இல்லாத நாட்களில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கிறதுக்கு, அதுவும் பாதி கூட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கூட்டமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. கூட்டம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலே போயிடுங்க. அதே மாதிரி நீங்கள் காது குத்துறதுக்காக போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை முந்தின நாளே, குழந்தைக்கு தேவையான பொருட்களை முந்தின நாளே எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அங்கே குழந்தைங்களுக்குன்னு தேவையான உணவு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. பெரியவங்க போனாங்கன்னா ஒரு காஃபி 2 வடை சாப்பிட்டு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்களை எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு தேவையான பால் பவுட்ரு, சுடு தண்ணி, அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் லக்கேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் தேவையாக எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமானது மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா படிக்கட்டில் ஏறும், இப்போ விஞ்ச் கிடைக்கல, நம்ம படிக்கட்டில் ஏறுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே வெயிட்டை தூக்கிட்டு ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைய கேரி பண்ணிவிட்டு இது பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் எடுத்துகிட்டு போகாதீங்க. எது தேவையோ, குழந்தைக்கு தேவையானது முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானது எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம போய் அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிக்கிறது, அதாவது மொட்டை அடிக்கிறதுக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா குழந்தைக்கு ஒரு புது துணி போட்டே மொட்டை அடிக்கலாம். சரிங்களா? அங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக முடி திருத்தம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் நிறைய முடி திருத்தங்க மையங்கள் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த திருத்தங்களில் கொடுக்கும்போது தான் நம்ம அது கடவுளுக்கே போய் சேருவோம். சில ப்ரைவேட்டாக காசு வாங்கிட்டு அடிக்கிறாங்க, அது கடவுளுக்கே போய் சேராது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ திருத்தங்களுக்கு போனீங்க, முடி திருத்த மையங்களுக்கு போனீங்க அப்படின்னா கூட்டங்கள் இருக்க தான் செய்யுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் தான் க்யூ, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் க்யூ இருந்தால் டக்கு டக்கு டக்குன்னு நிறைய பேர் அடிச்சு விட்றாங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மாத சம்பளமாக கவர்மெண்ட்டே கொடுக்குது. அதனால் பக்தர்களுக்கு ஃப்ரீயாகவே அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு போய் முடி திருத்தம் கொடுக்கணும். எத்தனை பேருக்கு கொடுக்கணும்? எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒத்தப்படையில் தான் கொடுக்கணும். ஸோ என் குழந்தைக்கு, எனக்கு பூமுடி, என்னோடய பெரிய பையனுக்கு. ஸோ 3 நான் வாங்கிக்கிட்டேன். 3 வாங்கும்போது நாங்கள் எந்த காசுமே வாங்குறது கிடையாது. 3 பிளேடு மட்டும் கொடுத்துட்றாங்க, ஒரு சீட்டு கொடுத்துட்றாங்க. அதாவது முடி திருத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சீட்டை வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சு முடி திருத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேனிங்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதும் வச்சுருக்காங்க. ஸோ எத்தனை மக்கள் ஒரு வருஷத்தில் மொட்டை அடிக்கிறாங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இது வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெண் பக்தர்கள் முடி திருத்தம் பண்ணும்போது 3 பக்தர்கள் ஸ்பெஷல் தரிசனம் மூலமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட்டத்தை பொறுத்து இவங்க கொடுப்பாங்களா, அந்த டோக்கன் கொடுப்பாங்களா என்னங்கிறது தெரியல. பட் ஆனால் நான் பூமுடி தான் கொடுத்தேன். ஸோ அதனால் நான் அதை கேட்கவும் இல்லை, அவங்களும் எனக்கு அதை ப்ரொவைட் பண்ணவும் இல்லை. 3 ஃப்ரீ பக்தர்கள் உள்ளே போய் சிறப்பு தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அவங்க எனக்கு தரவும் இல்லை. அப்புறம் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு அடிக்கும்போது குழந்தைக்குன்னே, அதாவது ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து, அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான, அதை பொறுமையாக அடிக்கிற ஆளுங்க உடனே குழந்தைய வச்சுருக்கோம் அப்படின்னா உடனே கூப்பிட்டுக்கிறாங்க.
அது வகையில் ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீட்டாக அவங்க பொறுமையாக பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சரி நாங்கள் வந்து அவங்க குழந்தை முடி எடுத்தவங்களுக்கு 200 கொடுத்தோம். நீங்கள் வந்து உங்கள் பிரியம் தான், கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். ஒரு 100 50 எது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். அவங்க எந்த டிமாண்டும் பண்ணுறது கிடையாது. நம்ம வேணும்னா விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம். சரி குழந்தைக்கு இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்களே அப்படிங்கிறதுனால நமக்கு கொடுத்தோம். அதே மாதிரி எனக்கு பூமுடி வந்துட்டு சும்மா நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அந்த இன்ச்சுக்கு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அதை 3 தடவை தலையை சுற்றி அங்கேயே போட்டுட்டு போக சொல்லிடுறாங்க. அதே மாதிரி என் பெரிய பையனுக்கும் அடிச்சுட்டு, பெரிய பையனுக்கு அடிக்கிறவங்க கொஞ்சம் பெரியவங்களா, அதாவது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கவங்களா அடித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அந்த ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. முடி வெட்டின பிறகு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு நாங்கள் நேராக வெளியே வந்த உடனேவே எல்லாருமே அங்கே நிறைய குளிக்கிற சென்டர்ஸ் இருக்குது. எல்லாம் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு கூட்ட நெரிசலில் ஏகப்பட்ட அங்கே வியாபாரங்கள் தான் நடந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அங்கே வந்து சத்திரம் இருக்குது. அந்த சத்திரத்தில் வந்து 300 ரூபா பணம் கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியோடு அங்கே வந்து தங்கிக்கலாம், குளிச்சுக்கலாம், தலைக்கு குளிச்சுக்கலாம். அந்த சத்திரத்துக்குள்ளேயே வந்து முடி திருத்துறதுக்காக ஆளுங்க வருவாங்க. அவங்களும் வந்து இந்த கோயில் சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல் கிடச்சிது. பட் ஆனால் எனக்கு போய் அங்கே போய் சத்திரத்தை தேடுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நான் ரொம்பவே யோசிச்சு போனேன். ஒரு லேடிஸாக இருக்கோம், நம்ம எங்கே போய் குளிக்கிறது, எங்கே போய் ட்ரெஸ் மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அப்புறம் வந்து அங்கேயே சென்டர்ஸ் இருக்குது. அவங்க வந்து குளிக்கிறதுக்கு சுடுதண்ணிக்கு ரெண்டுக்குமே சேர்த்து 40 ரூபா வாங்குறாங்க. அங்கேயே சோப்பும் வச்சுருக்காங்க, 10 ரூபா அந்த மாதிரி சோப்பும் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஒரு 4 பேர்த்துக்கு நாங்களும் வாங்கிட்டு சுடுதண்ணி எல்லாத்துக்குமே வாங்கிட்டு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடிஸ்க்கு ஒரு திரை மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அதே மாதிரி குளிக்கிறதுக்கு தனியான இடங்களும் இருக்குது. அதே மாதிரி குளிக்கும்போது நம்ம துணியை போட்டுக்கிற மாதிரி கொடிகளும் அங்கே உள்ளேயே இருக்குது. ஸோ வந்து ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஆனால் வந்து க்ளீன்லினஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ரொம்பவே அந்த இடம் பார்த்திங்கன்னா கலீஜாக தான் இருந்தது. ரொம்ப க்ளம்ஸியாக ஒரே தண்ணியாக அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லா இடங்களுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல குளிக்கிறாங்க, எல்லாம் எந்நேரமும் தண்ணி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், குழந்தைக்கு வந்துட்டு எப்பயுமே வந்து புது துணி எடுத்துடணும் காது குத்துறதுக்கு. நமக்கு புது துணி எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட வசதியை பொறுத்து. நமக்கு வேணும்னா நம்மளும் புது துணி எடுத்துக்கலாம். எல்லாருமே புது துணி கட்டிட்டு கூட சாமி கோயிலுக்கு போகலாம். அதனால் வந்து குழந்தைக்கு கம்பல்சரி புது துணி எடுக்கணும். அதே மாதிரி தோடும் வாங்கி வச்சுடுங்க. தோடும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு தேவையானது என்ன அப்படின்னா, அங்கே போகும்போது விரிக்கிறதுக்கு ஒரு ஜமுக்காலமோ அல்லது போர்வையோ அல்லது ஏதோ ஒன்று விரித்து நம்ம வந்து உட்காந்து காது குத்தணும். அதே மாதிரி மொட்டை அடிக்கும்போது மாமா மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிக்கலாம். அப்படி இல்லை மாமா இல்லை தாய் மாமா இல்லை அப்படின்னா அம்மா அப்பா யார் மடியில் வேணாலும் உட்கார வச்சு, பெரியவங்க இல்லை தாத்தா பாட்டி அவங்க மடியிலையும் உட்கார வச்சு முடி எடுக்கலாம். அதே மாதிரி காது குத்தும்போது பார்த்திங்க அப்படின்னா மாமா இல்லைங்கிற பட்சத்தில் மாமா இருந்தாங்கன்னா தாய் மாமா மடியில் கம்பல்சரியாக உட்கார வைக்கணும். மாமா இல்லைங்கிற பட்சத்தில் அப்பா மடியில் உட்கார வச்சு காது குத்தலாம். ஸோ வந்து நம்ம காது குத்துறதுக்கு தயாராகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தட்டு, நம்ம எத்தனை தட்டு வேணால் வைக்கலாங்க. நம்ம கிராண்டாக பண்ணுறோம், சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு போகணுன்னா ஒத்தப்படையில் எத்தனை தட்டு வேணால் வைக்கலாம். இப்போ நம்ம மட்டும் போகிறோம், கம்ஃபர்ட்டாக முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற நினைக்கும்போது, இல்லை 2வது மொட்டை 3வது மொட்டை அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு வரணும்னு தான் நினைப்போம். அந்த மாதிரி சமயங்களில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது எனக்கு யாருமே சொல்லலை. ஸோ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. என்னென்னா ஒரு தாம்பழத்தட்டில் ஒரு சீப்பு வாழைப்பழம், ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பூ, சாமிக்கு போடுற தொடரு, அதே மாதிரி காது குத்துக்கு தேவையான அந்த தோடு அந்த தட்டிலே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு தட்டு, ஒத்தப்படையாக ஒரு தட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தோடு வந்து பார்க்கும்போது நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. காது குத்தும்போது தட்டில் வைங்க. அதே மாதிரி காது குத்து முடிஞ்சுது அப்படின்னா எல்லாமே திருவாணி எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்மளே வந்துட்டு இது வந்து திருவான்மிடிக்குடியில் தான் வந்து காது குத்துவாங்க. திருவானம்குடி அந்த இடத்துல தான் காது குத்துவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோடனே கோயில் கிராஸ் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து காது குத்துக்கு டோக்கனுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஸோ வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் வந்து இருக்காங்க அங்கே. அவங்க வந்து காது குத்தி விடுவாங்க. நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்டது கொடுக்கலாம். அவங்க வந்து இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு டிமாண்ட் பண்ணுறதில்ல. நாங்கள் கொஞ்சம் பயந்து தான் போனோம். ஏன்னா வந்து 1000 2000 கேட்பாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கேட்டோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற அந்த ஜாமானங்களாம் வாங்குவீங்க இல்லையா, மாலை,
முக்கியங்க. அது ஒரு மாலை, சின்ன மாலை, குழந்தைக்கு கழுத்துக்கு அளவான மாலை வாங்கிக்கோங்க. ரொம்ப பெரிய மாலை வேண்டாம், குழந்தைக்கு கழுத்து வெயிட்டாக இருக்கும். அதனால மாலை ஒன்று வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வாங்குகிற கடையிலேயே நீங்கள் செருப்பும் விட்டுக்கலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்குள்ளே போய்க்கலாம். டோக்கனை வாங்கிக்கோங்க. டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நம்ம கொண்டு போன பெட்ஷீட்டை விரித்து தட்டை வச்சு குழந்தைய ரெடி பண்ணி உட்கார வச்சுருங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சால் அந்த ஆயில்மெண்ட்டு போடுறேன். இந்த ஆயில்மெண்ட்டு நான் வந்து டாக்டரும் கிடையாது, டாக்டர்ஸ் சம்மந்தப்பட்ட எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ வந்து நான் வந்துட்டு இந்த மருந்தை வந்துட்டு என் குழந்தைக்கு யூஸ் பண்ணேன். அதனால உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னா, காது வந்து மரத்து போகிறதுக்காக பயன்படக்கூடிய மருந்து. இது வந்து 1/2 hour முன்னவே வந்து நம்ம காதில் வந்து அப்ளை பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி குத்துறதுக்கு முன்னாடியும் இது வந்து ரீஅப்ளை பண்ணிடணும். இப்போ குளிச்சுட்டிங்க, குழந்தைய குளிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காது குத்தும் போது மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? வலி தெரியாமல் இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப அழமாட்டாங்க. காது குத்தும் போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ வலிக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் நைன்னு இருந்தாங்கன்னா குழந்தைங்க கோயில்லையும் நம்ம போய் எதுவுமே பண்ண முடியாது. 5 கிராம் உள்ள மருந்து தான். அது வந்து மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். நான் அதை ஃபோட்டோவும் இன்க்ளூட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பயன்படுத்துங்க. நான் வந்து இதை பயன்படுத்தணும்னு ரெக்கமெண்டும் பண்ணல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காது குத்தி முடிஞ்சோடனே நம்ம விருப்பப்பட்டதை எதாவது தரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ 50 ரூபா அப்படிங்கிற கணக்கில் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம எத்தனை ஃபோட்டோ வேணுமோ எடுத்துக்கலாம். 100 ஃபோட்டோ வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? என்ன கேட்டால் இது வந்து பெட்டர் சீப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம போய் ஒரு ஸ்டுடியோவில் போய் ஒரு ஃபோட்டோ ஷூட்டோ அல்லது ஏதோ ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா அது எடிட் பண்ணி அந்த காப்பியை தரத்துக்கு ஒரு 250 rupees கேட்குறாங்க. பட் ஆனால் இது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மெமரபிளான மூமெண்ட்டு. நம்ம ஒரு 5 ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நம்ம 15, 20 எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 15 ஃபோட்டோக்கு மேலே எடுத்து கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆல்பம் போட்டு தரோம். ஆல்பம்னு அந்த ஃபோட்டோ வைக்கிற மாதிரி ஒரு ஆல்பத்தோடு நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நாங்கள் அவங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெமரியெல்லாம் வந்து கேப்சர் பண்ண நாம் என்ன தான் ஃபோனில் எடுத்தாலுமே இது வந்து ஒரு கையில் ஒரு ஹார்ட் காப்பியோடு பார்க்கும்போது அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா? குழந்தைக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயம். ஸோ அதனால் வந்து நான் ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். ஃபோட்டோஸும் எடுத்தோம். அதுக்கப்புறம் இது முடித்த பிறகு அவங்களுக்கும் நாங்கள் ஒரு 200 rupees கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த கோயிலையும் வந்து முருகர் இருக்கார். அவரை பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தரிசனுக்கு 100 ரூபா. அதே மாதிரி இப்போ நீங்கள் கொண்டு போனீங்க இல்லையா, அதை வச்சு தான் நீங்கள் வந்து காது குத்திருப்பீங்க. தேங்காய், பழம் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்துட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு கொண்டு போகலாம். தேங்காய், பழம், பூவு கொண்டு போனீங்கன்னா அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லா பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வெளியே வந்துக்கலாம். கூட்டங்கள் இருந்தால் கோயிலுக்குள்ளே அவ்வளோ கூட்டம் கிடையாது. ஆனால் வெளியே இருக்கிற மண்டபத்தில் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க, கொண்டாந்த சாப்பாடை வச்சு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துலையும் கொஞ்சம் கிளம்சியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் பண்ணணும், இல்லை சாப்பிட்ணும், குழந்தைக்கு சாதம் ஊட்டணும்னு நினச்சிங்கன்னா வெளியே வந்து நீங்கள் அந்த இடத்துல தான் அதெல்லாம் பண்ணணும். அங்கே வந்து குடிக்கிற தண்ணீர் இருக்குது, மற்ற கை கழுவுறதுக்கு அந்த மாதிரி தண்ணீரும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா காஃபி, டிஃபன் சாப்பிட்றதுக்கு இடங்களும் நிறையா இருக்குது. ஸோ எதனா ஒரு காஃபியோ அல்லது வடை அந்த மாதிரி எதனா சாப்பிட்டு கூட, பிஸ்கெட்டு அதெல்லாம் இருக்குது, சாப்பிட்டு கூட நீங்கள் வந்து மேலே கோயிலுக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு செல்லலாம். ஸோ வந்து இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கோயிலில் வந்துட்டு நாம் வந்து காவடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டுதல் வச்சுருந்தோம். இந்த காவடி எடுக்கிறாங்க, அலகு குத்துறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிகளில் கற்பூரம் ஏற்றுறாங்க, படிகளில் சந்தன குங்குமம் தடவுறாங்க, ஒவ்வொரு படிக்குமே தடவிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் இருக்குது. அதே மாதிரி காவடியில் வந்து 32க்கும் மேலான வகைகளும் இருக்குது. ஸோ வந்து நம்ம சொந்தமாகவும் காவடி செஞ்சு எடுத்துகிட்டு போய் கடவுளுக்கு கொடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வாடகைக்கும் எடுத்துக்கலாம். அங்கே வாடகைக்கு இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன அளவில் இருக்கக்கூடிய காவடியும், பெரியவங்களுக்கு பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய காவடியும், அதே மாதிரி ஒரு 15 வயசு பசங்க, 12 வயசு பசங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி காவடியும் இருக்குது. நம்ம என்ன அளவில் காவடி எடுக்கிறோம், காவடி எவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க ரேட்டு வாங்குகிறாங்க. நாங்கள் குழந்தைக்கு காவடி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால 200 rupees ஒரு காவடி கேட்டாங்க. அதில் வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா பால், பன்னீர், புஷ்பம், சில பேர் சொல்கிறாங்க சர்ப்ப காவடி அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து சர்ப்பம்னா வந்து ஸ்னேக், அதாவது அந்த காலத்தில் வந்து சர்ப்பத்தை வந்து காவடியில் வச்சு எடுத்துன்னு போவாங்களாம், அந்த மாதிரிலாம் கூட சொன்னாங்க.
நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவடி வாங்கிட்டு அதே மாதிரி இந்த கற்பூரம் ஏற்றுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கற்பூரத்துக்குன்னு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கேண்டில் ஒரு தீப்பெட்டியோட 250 ருபீஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இதில் வந்துட்டு இந்த இடத்துலையே வந்து கோயில்கிட்ட வந்து விஞ்ச் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ வந்து விஞ்ச் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம விஞ்சுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். விஞ்ச் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 1 ஹவர் கிட்டக்க வெயிட் பண்ண 1 ஹவர் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மினிமம் டு மேக்ஸிமம் சொல்கிறேன். அதில் வந்து விஞ்ச் டிக்கெட் பார்த்திங்கன்னா 10 ருபீஸில் இருக்குது, 50 ருபீஸில் இருக்குது. 50 ருபீஸ்னால் வியூ கொஞ்சம் நல்லா இருக்குது, 10 ருபீஸ்னால் கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ விஞ்சு போனோடனே டக்குன்னு டேரெக்டாலாம் போகாது, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோவிலில் வந்துட்டு நாங்கள் வந்து படிகளில் போகும்போது இந்த தடவை நாங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பதி மாதிரி ரூமில் அடைச்சி விடுறாங்க. அதே மாதிரி ஓம் சக்தி கோயிலையும் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விடுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு எல்லோரும் உட்காந்துக்கலாம், நின்றுட்டு கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துலேயே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க, டாய்லெட் வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அந்த கேட் அடைச்சிருக்கு. ஒரு கூட்டம் மேலே போனதுக்கப்புறம் இன்னொரு கூட்டத்தை திறந்து விடுறாங்க. இந்த மாதிரி 2-3 மண்டபங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதாவது கூட்ட நெரிசல் அதிகமாக வரும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். நான் இந்த டைம் தான் இதை பார்த்தேன். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி போகும்போது இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ வந்து எனக்கு இப்போ இது புதுசாக இருந்துச்சு. சரி, அந்த தகவலையும் உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் அந்த மாதிரி வெயிட் பண்ணுற நேரங்களில் வந்து குழந்தைக்கு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடுகள் ஊட்டிக்கலாம், குழந்தைய வந்து கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுக்கலாம். அங்கேயும் வந்து வெயிட்டிங் டைம் நமக்கு வந்து ஒரு 1/2 hour மினிமம் டு மேக்ஸிமம் 1/2 hour to 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் எத்தனை எடுத்துகிட்டு வந்தீங்க சாப்பிட்ணும் அப்படின்னு வச்சுன்னா அந்த டைம் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும், மொட்டை போட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் காது குத்துற பிறகு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, காது குத்துறவங்க வந்து 3 நாள் அந்த இடத்துல வந்து தேங்காய் எண்ணெய் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் காது குத்தணுன்னு அந்த தோடு இருக்கீங்களா, அதை லைட்டாக திருவி கொடுங்க. திருவி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் அது காதோடு ஒட்டாமல் இருக்கும். திருவி கொடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை திருவி கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது நார்மலாகிடும். ஆனால் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அந்த குத்துனதோடு அந்த காது வந்து கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கலாம். அதாவது நரம்பில் குத்தும்போது ரத்தம் வரும். ஆனால் இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆக சொன்னால் 31 இயர்ஸாக நான் குத்திகிட்ருக்கேங்க அப்படின்னு சொன்னார். டக்குன்னு குத்திட்டாரு. குழந்தையும் வந்துட்டு அந்த சமயத்தில் குத்துற சமயத்தில் தான் அழுதான், அதுக்கப்புறம் அழுகலை. ஸோ வந்து சில பேர் நரம்பில் குத்திட்டாங்க அப்படின்னா ரத்தம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நல்லா, அதாவது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கட்டி எல்லாமே வந்துட்டு அங்கே இதாக இருந்தது. என்ன ஒன்று கூட்ட நெரிசல்னால கிளீன்லினஸ் அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி எல்லாமே வந்து அறக்க பறக்க செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரே நாளில் நம்ம எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அறக்க பறக்க செய்கிற மாதிரி இருக்குது. இல்லை நான் முடியறக்கிட்டு காது குத்திட்டேன் அப்படின்னா திருவான்குடியிலேருந்து நம்ம கிளம்பிடலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம மேலே போய் கோயிலில் தரிசனம் பார்க்குறதுக்காக கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடலாம். நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ரோப் காருங்கிறது வந்து 3 kilometers அவே ஃப்ரம் த டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியாது. நான் இது வரைக்கும் ரோப் கார்லேயே போனதே கிடையாது. விஞ்ச் மட்டும்தான் முன்னாடி அவைலபிளாக இருக்கணும். விஞ்சில் போயிருக்கேன். குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நம்ம விஞ்சில் போகலாம். அதே கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 hour பக்கம் நிற்க வேண்டியது இருக்கும், வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். குழந்தைங்க அந்தளவுக்கு வெயிட் பண்ணுவாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம மெதுவாக படிகளில் நடந்து போய்க்கலாம். படியில் நடந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம் இருக்குது, உங்களுக்கு வந்து குடி தண்ணி இருக்குது. ஸோ வந்து மேலே போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு யானைப்படி மாதிரி, அதாவது வந்து 2-3 ஸ்டெப்ஸ் வரும். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நடக்கிற மாதிரி வரும், 2-3 ஸ்டெப்ஸ் வரும், அந்த மாதிரி இருக்கும். கீழே இறங்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெப்ஸாகவே இருக்கும். ஸோ கீழே இறங்குறது வேறு வழி, மேலே போகிறது வேறு வழி. அந்த மாதிரி தான் நாங்களும் போனோம். ஸோ அங்கங்கே வந்துட்டு உங்களுக்கு பெஞ்சும் போட்டிருக்காங்க, மண்டபங்களும் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பெருசாக மொட்டை வெயிலே போனீங்கனாலும் உங்களுக்கு பெருசாக அந்த மாதிரி இது தெரியாது. ஸோ போகும்போது உங்களுக்கு ஈஸியாக போய்க்கலாம். அதே மாதிரி கீழே இறங்கும் போதும் மேலே வந்து மண்டபம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு வெயில்லாம் தெரியல. அதே மாதிரி கோயிலில் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயிலில் ரீச் பண்ணும்போது பக்கத்தில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நெட்டு குத்தலாக வந்து உங்களுக்கு வந்து படிகள் இருக்கும்.
அப்புறம் அந்த கற்பூரம் ஏற்றிட்டு போகிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க மீதி கற்பூரத்தை அங்கே ஒரு சின்ன இது மாதிரி வச்சு ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போட்டுடலாம். மீதி கற்பூரங்களை போட்டுட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து குடி தண்ணீர் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. காசு கொடுத்து தண்ணி வாங்குற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் பிரசாதங்கள் தான் நமக்கு வந்து பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ சக்கரை பொங்கல் இருக்குது, புளியோதரை இருக்குது, அதிரசம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாமிர்தமும் வச்சுருக்காங்க. நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு போய் நேரடியாக காசை கொடுத்து ஒரு 15 ரூபாய் 20 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து மேற்கொண்டு தரிசனம் பார்க்க போகலாம். அதே மாதிரி விஞ்சிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா விஞ்சுக்கும் கோயிலுக்கும் நடுவில் ஒரு சண்முக விலாசம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அதாவது விஞ்ச் ஸ்டேஷன் வந்து இறங்கும் இல்லையா, விஞ்ச் ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு தாண்டி நம்ம கோயிலுக்குள்ளே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா சண்முக விலாசம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் கம்மியாக வயசானவங்களாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பொங்கல், உப்புமா, அந்த மாதிரி இட்லி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. பசிக்கு வந்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்துட்டு ஒரு உப்புமா சாப்பிட்டோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 45 ருபீஸு. அதுக்கப்புறம் காஃபி வந்து ஒரு 30 ருபீஸாக வேணுமோ இந்த மாதிரி இருக்குது. அதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான கூட்டம் தான். நல்ல நாளில் போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு ரஷ் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதாவது சுப முகூர்த்த தினங்களாக பார்க்காம நார்மலான நல்ல நாளில் போகலாம். ஓகேங்களா? சுப முகூர்த்த தினம் இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த தினங்கள் போகும்போது கம்பல்சரி கூட்டம் இருக்க தான் செய்யும். நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நடுப்பட்ட நாட்களில் வந்து இது பண்ணி போகலாம். சரிங்களா? அஷ்டமி, நவமி, தசமி, கரிநாள் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு நல்ல நாளாக, அது சாதாரண நாளாக பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. நீங்களும் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? மேலே கோயிலுக்கு போகும்போது சிறப்பு வழின்னு பார்த்திங்கன்னா 100 ரூபா 200 ரூபாய்க்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் பொது வழின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் வாங்கி உள்ளே விடுறாங்க. நம்ம இந்த சிறப்பு வழிங்கிறதுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே சிறப்பு வழி டோக்கன் எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டுட்டு வரவங்க, பாத யாத்திரை வரவங்க, வேல் குத்திட்டு வரவங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாலை கொண்டுட்டு வரவங்கள வந்து நான் பார்த்தேன். கோயிலில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் நிறைய மாலைகள் தொங்க விட்டுருக்காங்க. ஒரு ஐயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலையை எடுத்து சாமிக்கிட்ட பாதத்தில் வச்சு திரும்ப நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. வேணுன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, மாலையவே அங்கே கழட்டி இதுக்கு போட்டுடுறாங்க, சாமிக்கிட்ட கொடுத்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி காவடி எடுத்துகிட்டு போகும்போதும் அப்படி தான். சொந்தமாக நம்ம காவடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா அங்கேயே கொடுத்துட்டு வந்துடலாம். இல்லை நம்ம எடுத்துகிட்டு வந்து வருஷம் எடுத்துக்க போகிறோம், அது யூஸ் பண்ணுறோம்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாடகைக்கு வாங்கிட்டு வரவங்களும் அதே தான். வாடகைக்கு காவடி எடுத்துன்னு போய் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு அந்த காவடியில் என்ன இருக்கோ அதை சாமி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம எடுத்துன்னு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாடகை காவடி எடுத்துகிட்டு வந்தோம்னா திருப்பி கொடுத்தோம்னா தான் அந்த அட்வான்ஸ் பணத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? எங்களுக்கு வந்து காவடிக்கு 200 ரூபா, அட்வான்ஸ் பண்ணால் 300 ரூபா வாங்கினாங்க. ஸோ மொத்தமாக 500 ரூபா வாங்கினாங்க. நாங்கள் போய் காவடியை அந்த திருப்பி கொடுத்த பிறகு தான் அந்த 300 ரூபாய் திருப்பி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. நமக்கு வந்துட்டு நாம் போகிற பர்பஸ் என்னவோ அது நோக்கி போகிறோன்னா மற்ற விஷயங்கள் நம்ம கண்ணில் படுறதில்ல. நான் கிட்டத்தட்ட மேலே போய் ஒரு 1 hour 1.5 hours என் ஹஸ்பண்டுக்காகவும் என்னோடய குழந்தைக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இதெல்லாம் கண்ணில் பட்டுச்சு. சரி, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ராப்பரான எந்த ஐடியாவுமே இல்லை. போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஸோ குழந்தைங்க எடுத்துகிட்டு போகிறவங்க 1000 யோசனை பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்படி வேணால் போய்க்கலாம், வந்துக்கலாம், சிரமப்பட்டுக்கலாம். அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளில் போட்டு குழந்தைய போட்டு வதைக்கிறது வந்து இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் கூட விடாமல் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்ற குழந்தைங்கன்னா புளியோதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போங்க. ஒன்றும் ரொம்ப பசி பட்னியோடு போகணும்னு இல்லை. ஏன்னா நம்ம க்யூவில் போகும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நகரும். அதனால் நீங்கள் உள்ளே போனோன்னே சீட்டு வாங்க ஹஸ்பண்ட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் டக்குன்னு குழந்தைக்கு ஏதாவது பாலை ஆற்றி கொடுக்குறது இல்லை ஏதாவது கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு பாலை ஆற்றி கூட வச்சுக்கோங்க. இந்த க்யூவில் நிற்கும் போது டக்குன்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? க்யூ மெல்லமாக நகரும் போது டக்குன்னு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நேரங்கள் என்னென்னா குழந்தை ரொம்ப நேரம் பட்டினியாக இருக்க மாதிரி ஆகிடுது. அப்புறம் குடித்த நீருக்கு பார்த்திங்கன்னா குடித்த நீர் நல்லாவே இருக்குது. கையில் கம்பல்சரி ஒரு பாட்டில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த டம்ளர் வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து எல்லோரும் குடிக்கிற டம்ளரில் வந்துட்டு
நம்ம இந்த கொரோனாவுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலாவது நமக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம தண்ணி எடுத்துன்னு வந்து கேரி பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கும் நமக்கு வந்து வசதியாக இருக்கும். அதனால் கம்பல்சரி ஒரு பாட்டில் எடுத்து போட்டுக்கோங்க பேக்கில். அதில் தண்ணி இருக்கோ தண்ணி இல்லையோ. அதே மாதிரி உள்ளே நம்ம போயிட்டோம், சாமியை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மனசார சாமியை முதலேருந்தே நம்மளோட பிரார்த்தனைகளாக வச்சுட்டே போங்க. ஏன்னா பக்கத்தில் போகும்போது உடனே டக்கு டக்குன்னு அமுச்சு விட்றதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் காவடி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னொரு விஷயம், காவடி காரணம் கொண்டு வெறும் தரையில் வைக்கக்கூடாது. ஒன்றா வந்து மடி மேலே எப்பயுமே தோளில் தான் தூக்கிட்டு போகும்போது தோளில் தான் தூக்கிட்டு போகணும். அதே மாதிரி கீழே இறக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது துணி விரிச்சோ அல்லது யார்கிட்டையாவது கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். வெறும் தரையில் வைக்கக்கூடாது. அது சாமிக்கு நம்ம செலுத்துறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காவடி வந்து நம்ம அந்த பாலோ புஷ்பமோ எது கட்டினாலுமே வந்து டைட்டாக கட்டிடுங்க. எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கவரில் வச்சு கட்டி அது காவடியில் கட்டி விட்டாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மஞ்சள் துணியில் வந்து கட்டிட்டு வந்தாங்க. எது கட்டுறதுனாலுமே நீங்கள் வந்து விழுகாத மாதிரி கட்டணும். விழுந்தது அப்படின்னா நமக்கு வந்து மனசுக்குள்ளே வந்துட்டு ஐயோ சரியான இது இல்லையோ, சரியான அதாவது மனசுக்குள்ளே கஷ்டமாக தோணும். என்னடா இது அவசகுணமாக இருக்கேன் அந்த மாதிரிலாம் தோணும். ஸோ அதனால் வந்து கட்டும்போதே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியை கும்பிட்டு வெளியே வந்து அங்கே சாமி உள்ள கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் எடுக்கிறாங்க. தெரியாமல் எடுத்தோம்னா அந்த ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்காரணம் கொண்டும் அங்கே உள்ளே போகும்போது ஃபோனெல்லாம் வந்து சைலண்ட் மோடில் வச்சுருங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபுர தரிசனம் கிடைக்கும். நிறைய பேர் அங்கே ஃபோட்டோவும் எடுத்தாங்க. பட் நான் ஆனால் எடுக்கலை, பயந்துட்டு எடுக்கலை. எதுனா திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கல. கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வரலாம். வெளியே கோயில் விட்டு வெளியே வந்தவுடனே நீங்கள் எந்த இடத்துல வேணால் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஞாபகார்த்தமாக எந்த இடத்துல வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அன்னதானம் போடுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அன்னதான மண்டபத்தையும் பார்த்துருக்கேன். பட் ஆனால் எந்த அளவுக்கு அது செயல்படுதுங்கிறது எனக்கு தெரியலைங்க. ஸோ அந்த தெரியாத இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது. ஆனால் கம்பல்சரி அன்னதானம் வந்து இருக்குது. நம்ம ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுன்னா அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கிற ப்ரொசீஜர் தெரியல. ஸோ நம்ம கீழே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி படிகள்லேயும் வந்துக்கலாம், விஞ்ச்லேயும் வந்துக்கலாம், ரோப் கார்லேயும் வந்துக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் என்னென்னா படியில் கூட நம்ம உட்காந்து வந்துக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட்டிங்க்கு இது இருக்குது, பாத்ரூம் போய்க்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கூட ஏதோ வாங்கி வச்ச ஏதோ பிரசாதத்தை சாப்பிட்டு கூட பொறுமையாக இறங்கி வைக்கலாம். இந்த விஞ்சில்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விஞ்சில் வந்து போகும்போது டிக்கெட் எடுத்தால் வரும்போதும் அது டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி நிறைய கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாங்க. போகும்போது நம்ம தனியாக டிக்கெட் எடுக்கணும், அதே மாதிரி வரும்போதும் நம்ம தனியாக டிக்கெட் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வரும்போது எடுக்கணும்னா மறுபடியும் போய் விஞ்ச் ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் விஞ்ச் எப்போ வருதோ அதுக்கப்புறம் நம்ம ஏறி வர மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன கேட்டால் நீங்கள் படிகள்லேயே ஒரு 10 படி இறங்குங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கோங்க குழந்தைய வச்சுட்டு, அதுக்கப்புறம் 10 படி இறங்குங்க. அந்த மாதிரி ரொம்ப வயசானவங்க படியே இறங்க முடியாதுங்கிறவங்களும் வேறு வழியே இல்லை, நம்ம ஒரு விஞ்சில் தான் கூட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்னை கேட்டால் ரொம்ப வெயிட்டிங் டைம். சில பேர் வந்து வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க, திரும்ப அடுத்த நாள் ஆஃபீஸ் போகணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு இதில் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் உட்காந்து எந்திரிச்சு வந்துக்கலாம். வந்துட்டிங்கன்னா கீழே வந்துட்டிங்கன்னா நிறைய கடைகள் இருக்குதுங்க. நிறைய கடை இருக்குது, நிறைய விளையாட்டு சாமான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சித்தநாதனில் தான் வந்துட்டு இது வாங்கினோம், பஞ்சாமிர்தம் வாங்கினோம். பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், திருநீர் எல்லாமே எங்கள் பேக்கெட்டு, அதாவது வந்து சின்ன அளவு பேக்கெட்லேருந்து விற்கிறாங்க. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக 45 ரூபா 90 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அஃபோர்டபுளான சைஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க. யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் அந்த மாதிரி வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து வாசல்லே வந்து ஸ்படிக மாலை இந்த மாலை நிறைய விற்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரிஜினலாக அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த முருகன் படம் போட்ட டாலர், கயிறு எல்லாமே விற்கிறாங்க, விளையாட்டு சாமானுங்க. அதே மாதிரி நம்ம காஃபி குடிக்கிறதுக்கும் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி சூஜியெல்லாம் சாப்பிட்றதுக்கு நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்குது. ஏதாவது லைட்டாக காஃபி குடிச்சிட்டு கூட நம்ம கொஞ்சம் தெம்பாக நடந்துக்கலாம். சரிங்களா. தெம்பாக நடந்துட்டு அங்கேருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா கோயில்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா
ஆட்டோ பிடிச்சாலும் கூட்டமாக இருக்குது, நம்ம காரில் வந்தோம்னாலும் டிராஃபிக்கில் மாட்டிக்குவோம். இந்த மாதிரி நான் சொல்கிறது ரொம்ப விசேஷமான நாட்களில். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, காரை கொஞ்சம் தள்ளியே பார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஆட்டோவை பிடிச்சி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து ஆட்டோ பிடிக்காதீங்க, கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியானதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து சேஃப்டாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல, அதாவது காரை நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம், காரை வந்து ரொம்ப தூரம் தள்ளி பார்க் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா, செருப்பு எல்லாத்தையும் கார்லேயே விட்டுட்டு சரி கோயிலில் போகும்போது எப்படியும் செருப்பு போட மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில், கால் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இப்போ காவடி வாங்குவீங்க கண்டிப்பாக, இல்லை அர்ச்சனைக்கு சீட்டு வாங்குவீங்க, ஏதோ ஒரு கடையில் வாங்குவீங்க, அந்த கடையில் நம்ம செருப்பு விட்டுக்கலாம். அதனால் எக்காரணம் கொண்டும் செருப்பை கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இல்லை, அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று வாங்கிட்டு கூட நீங்கள் செருப்பை விட்டுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அதனால் எக்காரணம் கொண்டும் செருப்பு இல்லாமல் மட்டும் நடக்காதீங்க. ரொம்ப வெயிலாக இருக்குது. அது உண்மையாலுமே சொல்லப்போனால் பாத யாத்திரை வரவங்கெல்லாம் உண்மையாலுமே அவ்வளோ கஷ்டப்பட்டு முருகனுக்காக அவ்வளோ வேண்டிட்டு, அப்போ அதுதான் தெரியுது அவங்களோட பக்தி என்ன, அவங்களோட ஸ்ரத்தை என்ன, அவங்க எடுக்கிறாங்க இதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுது. ரொம்ப உண்மையாலுமே மெய் செலுத்து போனேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகனை வேண்டி தான் எனக்கு வந்து குழந்தை கிடச்சிது. அதனால் எனக்கு முருகனை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முருகன் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு சோதனை கொடுப்பாரு. அதாவது ரொம்ப சோதித்து வாழவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்து தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் கொடுப்பாரு. அப்புறம் ஏற ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பாரு. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களும் சரி, நிறைய கடன் பிரச்சனை, இல்லை வாழ்க்கையில் தீர்க்க முடியாத எனக்கு பிரச்சனை, மனுஷங்களாலேயே தீர்க்க முடியாது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவங்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்தில் வந்து 2 சஷ்டி வரும், தேய்பிரை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதாவது வந்து உங்களுக்கு கடன் சுமை அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருங்க. தேய்பிரைனா குறையணுங்கிறதுக்காக. இல்லை குழந்த வர வேணும், நல்ல காரியத்துக்காக ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து வளர்பிறையில் இருங்க. இல்லை 2லேயுமே இருக்கிறது கூட சிறப்பு தான். ஓகேங்களா? நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, சஷ்டி விரதங்கும்போது நம்ம ஒரு வேளை இருக்கலாம், 2 வேளை இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவுமே வந்துட்டு வெறும் தண்ணி கூட குடிக்காமல் எச்சி முழுங்காமல் கூட இருப்பாங்க. சில பேர் பால் பழம் சாப்பிட்டு இருப்பாங்க. எல்லாமே நம்மளோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான். என்னால் வந்து ஒரு வேளை பசி தாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காலையில் ஒரு வேளை சாப்பிட்டு மதியானம் இருங்க. அப்புறம் சாயந்தரம் நீங்கள் வந்து டிஃபனோ அல்லது சாப்பாடோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருங்க. அப்புறம் முருகனுக்கு விரதம் இருக்கும்போது சஷ்டி கவசம் ஒரு நாளைக்கு 8 முறையாவது 7-8 முறையாவது படிச்சிடுங்க கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் முருகனோட வேல் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வேல் பற்றி கூட வீடியோ போட்டிருக்கேன், வேல் வழிபாடு முறைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேல் வாங்கி வச்சு வழிபடுங்க. அதே மாதிரி முருகன் படம், ராஜ அலங்காரத்தில் ஒரு படம் வச்சுக்கோங்க. படம் வச்சிங்கன்னா செல்வம்லாம் ரொம்ப அதிகமாக சேரும், சுபிட்சமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சு வழிபடுங்க. முருகனுக்கு தேவையான எல்லா மந்திரங்களும் சொல்லி கூட நீங்கள் வழிபடலாம். ஓகேங்களா? சொல்லி வழிபடலாம். அதுக்கப்புறம் டிவியில் கூட கந்த சஷ்டி கவசத்தை ஓட விட்டுட்டு கேட்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இல்லை ஃபோனில் கூட பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ ஃபோனில் போட்டு விட்டுட்டு நீங்கள் கூட பாடுங்க. மனம் உருகி நம்ம என்ன பிரார்த்தனைக்காக நம்ம வைக்கிறோமோ கோரிக்கை, அதை நோக்கி நம்ம வந்து நம்மளோட எண்ணங்கள் இருக்கும் அந்த சமயத்தில். அதுதான் கடவுள் கேட்டுக்கிறது. ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி தான் நான் வந்து போயிட்டு வந்தேன் பழனி கோயிலுக்கு. முருகர் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பழனியில் அவ்வளோ கூட்டங்கள் வருது. அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வந்து கூட்டுறதுக்கும் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்க்கெலாம் நிறைய ஆள் போட்டிருக்காங்க. இருந்தாலும் வர கூட்டத்துலேயும் நம்ம மக்கள் சொல்லவே தேவையில்லை, எதாவது சாப்பிட்டோன்னா உடனே எரிவோம் அந்த இடத்துலையே. அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பழக்கமாகவே ஆகிப்போச்சு. அதனால் வந்துட்டு என்ன பண்ணுவோம், என்ன தான் கூட்டி அள்ளினாலுமே அடுத்த தடவை அவங்க கூட்டும்போது குப்பை வந்துடுது. பார்க்கும்போதே உண்மையுமே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இந்த முடி திருத்தும் மையங்கள் பார்த்திங்கன்னா அத்தனை பேரும் உட்காந்து டக்கு 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 டக்குன்னு காலையிலேருந்து நைட்டு முடிக்கும். அதாவது காலையில் 8 மணிலேருந்து, சில பேர் 7 மணிக்கும் சொல்கிறாங்க, 7 to 7, 8 to 8 அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 8 மணின்னு வச்சுக்கோங்க. 8 மணிலேருந்து
நைட்டு வரைக்குமே அடிக்கிறாங்க, சாயந்தரம் வரைக்குமே அடிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் குழந்தைக்கு மொட்டை அடிக்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நெட்டில் கிடைக்கவே இல்லை. நானும் எல்லா வீடியோஸையும் டைம் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு எந்த விதமான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கவே இல்லை. அதனால் வந்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பழனியை பற்றியோ அல்லது மொட்டை அடிக்கிறத பற்றியோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நாங்கள் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிட்டேன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். யாருக்காவது இது கோயிலுக்கு போகிறாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.